அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அருட்தந்தை ஞானஜோதி அவர்கள் நமக்காக திருப்பலி நிறைவேற்றவும் அதிலே ஜெபிக்கவும் வந்திருக்கின்றார். அவர் தற்போது கோவண்டி கிறிஸ்து அரசர் ஆலயத்திலே பங்கு தந்தையாக உள்ளார். அவரை நமது பங்கு தந்தை சார்பிலும் தமிழ் விசாரணை குறித்த சார்பிலும் இங்கு இருக்கும் மக்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவுக்கும் இந்த திருப்பலிக்கும் எத்தகைய தொடர்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அத்தகைய தொடர்பில் நாமும் இணைந்திருக்கிறோம், இந்த திருப்பலி வழியாக நாமும் இணைந்திருக்கிறோம் என்பதில் நமக்கெல்லாம் பெருமை. எனவே அன்னையின் முதல் குழந்தை மற்றும் எல்லோரும் நாம் அனைவரும் இணைந்திருக்கும் ஒரு பெரிய குடும்பத்தின் அன்னையாக இருக்கும் அந்த தாய்க்கு நாம் எல்லோரும் குழந்தைகள் என்ற உறவு முறையில் இந்த திருப்பலியில் இணைந்து கொள்வோம். தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உம் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித கன்னிமரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீர். அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும்
ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா அனைவரும் ஒன்றாய்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோபுவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் குழந்தைகளே, இந்த அருமையான 2 வாசகங்களை முதலில் நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக லூக்கா நற்செய்தியாளர் தனது வார்த்தைகளில் அருமையாக சொல்லுகிறார். இறை வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் இயேசுவை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் முதன்மையான ஒரு அழைப்பு, முதன்மையான நமது அழைத்தலின் அருமையான ஒரு காலகட்டம். இந்த அழைப்பில் மக்கள் அனைவரும் உட்பட்டு இறை வார்த்தையை கேட்க இயேசுவிடம் நெருங்கி வந்தார்கள். முதலாவது வாசகத்தில் அருமையான அந்த வசனங்கள் இருக்கின்றன. நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல், அந்த வாசகம் கொலோசையருக்கு எழுதப்பட்ட ஒரு வாசகம். நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாள் முதல், அந்த அருமையான ஒரு தொடக்கம். அது முதல் இன்று வரை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை சின்னப்பரும் அருமையாக கொலோசையருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அப்படித்தான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ மதத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னையை தேடி வருகிறார்கள். அனைவருமே நற்செய்தியை கேட்டிருக்கிறார்கள், அன்னையை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே வருகிறார்கள்.
அப்படி வருபவர்களுக்கெல்லாம் நற்செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார், ஆசீரை கொடுக்கின்றார். அப்படி கொடுத்து, நீங்கள் இன்னும் சீமோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு, இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் கடவுளுக்காக உழைக்கக்கூடிய ஊழியர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று இயேசுவே சீமோனுக்கு சொன்னது போல, நம் அனைவருக்கும் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட எல்லா மதத்தினருக்கும் இயேசு கொடுக்கும் ஆசீர் இதுதான். இந்த ஆசீரின் முதல் ஆசீரை பெற்றுக்கொண்டவர் அன்னை மரியா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்னை மரியா கூட எந்த ஒரு வகையிலும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எந்த விதத்திலும் மாற்று திட்டத்தை வைத்ததில்லை. நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் என்ற வார்த்தையை பார்க்கின்றோம். அன்னை மரியா கூட மங்கள வார்த்தை நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் என்று நாம் சொல்லலாம். இந்த அன்னை முழுமையாக தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து ஒரு நற்கருணை பேழையாக மாறிவிடுகின்றாள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை அன்னைக்கு முதலிலும் இருந்தது, அந்த அழைப்பு வருவதற்கு முன்பும் இருந்தது, இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. திருச்சபையின் வரலாற்றிலே இறை வல்லுநர்கள் அதைத்தான் கூறுகிறார்கள், மாசற்ற கன்னி. இன்றளவும் மாசும் கிடையாது, கன்னியாகவும் இருக்கும் ஒரு தாய். அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பத்தில் தான் இயேசு கிறிஸ்து உருவானார். வார்த்தையான கடவுள் மனுவுரு எடுத்த அந்த உதரம், அந்த ஒரு அருமையான அன்னையினுடைய முழு ஆலயம், இந்த அவருடைய வயிற்றில் அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது எவ்வளவு யோக்கியமான இடம் என்பதை பிதாவாகிய கடவுள் உணர்ந்திருந்தார். எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்தில்தான் வார்த்தை மனு உருவாக வேண்டும். எனவே அன்னை மரியாவை தீங்குகள் அனைத்திலும் இருந்தும் காத்து, அந்த அன்னையினுடைய குடும்பத்திற்கே, சுவக்கியின் அன்னம்மாள் குடும்பத்திற்கே அவ்வளவு ஆசிரை தந்து தயாரித்து கொண்டு வந்து, தகுந்த நேரத்தில் கபிரியேல் தூதரை அனுப்பி வார்த்தையை, அவருடைய வார்த்தையை அன்னை மரியானுடைய உள்ளத்தில் அனுப்பி அவருடைய உதரத்தில் மனுவுரு எடுப்பதற்காக கடவுளுடைய திட்டம் தீட்டி அந்த அருமையான திட்டத்தை நிறைவேற்றுகிறார் பிதாவாகிய கடவுள். இந்த திட்டத்திற்கு அன்னை மரியா முழுவதுமாக ஒத்துழைத்து, நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று அருமையான ஒரு பதிலை கொடுக்கின்றார். இந்த பதிலுக்கு நாம் அனைவருமே உட்பட்டிருக்கிறோம். இந்த அன்னை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய பணி நம் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருக்கலாம், குழந்தை நாம் அனைவரும் அந்த அன்னைக்கு குழந்தைகள் தான். வயிற்றில் பிறக்காவிட்டாலும் சிலுவையின் அடியில் நாம் அனைவரும் பெற்றெடுக்கப்பட்டோம். இந்த அன்னைக்கு நாம் அனைவரும் குழந்தைகள் என்று அந்த முதல் குழந்தையே நம் அனைவரையும் அன்னையினுடைய கரங்களில் பிடித்து கொடுத்த அந்த அருமையான வசனங்கள் விவிலியத்தில் இருப்பதை காண்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அன்னைக்கு குழந்தைகள் தான், எதிலும் குறைந்தவர்கள் அல்ல. இயேசுவை போலவே நாமளும் குழந்தைகள் தான். அந்த அன்னைக்கு, அன்னையின் முன் நாம் அனைவருமே தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளுடைய அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் நாம் அனைவரும். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், இந்த அன்னை ஆதியில் இருந்தே பாவ மறு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு முதல் நற்கருணை பேழையாக ஏற்படுத்தப்பட்டு அந்த திருமகனை இந்த உலகத்தில் கொண்டு வர அந்த அன்னை சம்மதிக்கின்றாள். இதை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அன்னை நடத்தி காட்டுகின்றார், வாழ்ந்து காட்டுகின்றார். கத்தோலிக்க இறையியல் வல்லுநர்கள் கூறுவது போல அன்னைதான் முதல் நற்கருணை. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட நற்கருணை உடன்படிக்கையின் பேழைகளை பற்றி நாம் உடன்படிக்கையின் பேழை பற்றி சொல்ல கேட்டிருக்கின்றோம். ஆனால் நற்கருணை பேழை என்று சொல்லும்போது அன்னை மரியாதான் முதல் நற்கருணை பேழை. அதுவும் இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், உயிருள்ள நடமாடும் நற்கருணை பேழை. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்கள். இந்த பிரசங்கத்தை தயாரிக்கும் போது எனக்குள்ளே இருந்த ஒரு சந்தோஷம் ஆயிரம் மடங்கு அதிகரித்ததை பார்த்தேன். உயிருள்ள நடமாடும் நற்கருணை பேழை. எத்தனையோ நற்கருணை பேழைகளை நாம் வைத்திருக்கிறோம். உயிருள்ள கடவுள் இருக்கும் அந்த நற்கருணை பேழை. அவை அனைத்தும் நிலையான ஒரு ஸ்திரம் வாய்ந்ததாக ஆலயத்தினுள் பத்திரமாக இருக்கின்றது.
ஆனால் அன்னை மட்டுமே நடமாடும் நற்கருணை பேழையாக இருந்தார். உயிருள்ள நடமாடும் நற்கருணை பேழையாக அன்னை இருந்தாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் சென்ற இடமெல்லாம் இயேசுவை சுமந்து சென்றார். வயிற்றில் சுமந்தது 9 மாதங்கள் இருக்கலாம், 10 மாதம் என்று சொல்லுவோம். அதன் பிறகு உள்ளத்தில் இயேசுவை சுமந்து உலகம் முழுவதும் கொண்டு செல்ல அன்னை மரியா தொடர்ந்து பணி செய்து கொண்டிருந்தார். இன்றும் பணி செய்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் இந்த அன்னையின் மகன் என்று நான் சொல்லும்போது நானும் இந்த இயேசுவை எனது அன்னையைப் போல உள்ளத்தில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமான பணி. இப்படிப்பட்ட பணியை நான் ஏதாவது ஒரு வகையில் செய்ய வேண்டும். திருச்சபையின் பணியாளராக இருக்கலாம், குடும்பத்தில் நீங்கள் தாயாக தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த பணியிலும் இருந்தாலும் சரி, இந்த அன்னையினுடைய பணியில் நாமும் பங்கு பெற வேண்டும். செல்லும் இடமெல்லாம் இயேசுவை சுமந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அன்னை செல்லும் இடமெல்லாம் இயேசுவை சுமந்து சென்று அங்கே சந்தோஷத்தை கொடுத்தார். முதலாவதாக கபிரியேல் தூதருடைய வார்த்தையை கேட்டு தனது உதரத்தில் இயேசுவை சுமந்து சென்றபோது, வார்த்தையான கடவுளை சுமந்து சென்றபோது எலிசபெத் அம்மாளுக்கு இந்த நற்செய்தி, இந்த ஆசீர் கிடைக்கின்றது. நான் நினைக்கிறேன் முதலில் எலிசபெத் அம்மாள் தான் அந்த விவிலியப்படி எழுத்துப்படி நமக்கு எலிசபெத் அம்மாளோடு சேர்ந்து ஸ்நாபக அருளப்பரும் இந்த ஆசீரை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதற்கு முன்பாகவே சூசையப்பர் பெற்றிருப்பார், அவரை சேர்ந்த அனைவரும் பெற்றிருப்பார்கள். ஆனாலும் விவிலிய வாக்குப்படி எலிசபெத்துக்குத்தான் இந்த அருமையான ஆசீர் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த எலிசபெத்தும் கூட என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அருமையாக சொல்கிறார். ஸோ என் ஆண்டவர் என்று சொன்னாலே என்னை படைத்தவர், என்னை வாழ்விப்பவர், என்னை கடைசி வரைக்கும் கண்ணோக்குபவர் என்ற அர்த்தம் உண்டு. இத்தகைய ஒரு ஆண்டவருடைய தாய் அவர் என்னிடம் வர, அவர் தனியாக வரவில்லை, இயேசுவை அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை சுமந்து வர நான் யார், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கும்போது அவருடைய வயிற்றில் இருக்கும் குழந்தை கூட ஒரு அக்களிப்பால் துள்ளியது என்று நற்செய்தி சொல்கின்றது. எனவே என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? இதே வசனத்தை நாம் அனைவரும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இர்லா சர்ச் இன்னும் பல்வேறு அன்னையினுடைய ஆலயங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை பார்க்கின்றோம். நடக்க முடியவில்லை, ஆனால் நாம் வருகின்றோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசை! இந்த அன்னையை பார்க்க வேண்டும், இந்த அன்னையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நம் அனைவருக்கும் எவ்வளவோ. அதே போல காலையில் இருந்தே மாலை வரை பணி செய்யும் அந்த ஒரு ஆசை. குருக்களை விட நிறைய பணி செய்யக்கூடிய மக்களை பார்க்கின்றோம், வாலண்டியர்ஸாக இருந்தாலும் சரி, எத்தனையோ. இதையெல்லாம் பார்க்கும்போது அன்னையிடம் நாம் எவ்வளவு பக்தி கொண்டிருக்கின்றோம், ஆசை கொண்டிருக்கின்றோம், அன்பு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர முடிகின்றது. எனவே என் ஆண்டவருடைய தாய் என்ற ஒரு உரிமையுடன் நாம் வருகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாதாவை மன்றாடி இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் நாம். ஏனென்றால் 2 in 1 என்று சொல்லுவோம். அன்னையை தேடி அன்னையை நோக்கி ஜெபித்தவர்கள் இயேசுவினுடைய ஆசீரையும் பெற்றுக்கொள்வார்கள். இயேசுவிடம் ஜெபித்து திருப்பலியில் பங்கு பெறுபவர்கள் இயேசுவினுடைய அன்னையினுடைய அரவணைப்பையும் அன்பையும் பெற்றுக்கொள்வார்கள். எனவேதான் எந்த ஒரு நிலையிலும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆலயம் தேடி அன்னையை நோக்கி வருபவர்கள் இந்த 2 in 1 பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வார்கள். இன்னும் வார்த்தையானது மனுவுரு பெற்றது இந்த நற்கருணை பேழையில் என்று நாம் சொல்லும்போது அந்த அன்னையினுடைய நற்கருணை பேழை, அந்த அன்னையினுடைய உதரத்திற்கும் இந்த திருப்பலிக்கும் எவ்வளவு சம்பந்தம், நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். ஸோ எந்த வகையிலும் நம்மை பிரிக்க முடியாது. இயேசுவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது, அன்னையினுடைய அன்பிலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது. அத்தகைய ஒரு பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இந்த திருப்பலி வழியாக, அன்னையின் மூலமாக. இன்னும் பழைய ஏற்பாட்டிலே தாவீது அரசர் சுமந்து வந்த அந்த உடன்படிக்கையின் பேழையில் 10 கட்டளைகள் வைக்கப்பட்டு கடவுளுடைய பிரசன்னத்தை மக்கள் உணர்ந்தார்கள். எங்கெங்கெல்லாம் அதை எடுத்து சென்றார்களோ, சுமந்து சென்றார்களோ, அங்கெல்லாம் ஆசீர் நிரம்பியதாக பழைய ஏற்பாடு நமக்கு சொல்கிறது. இதே போலதான்
அன்னையினுடைய சுரூபத்தையும் சரி, அன்னையினுடைய ஆசிரையும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு நற்கருணை பேழைகளாக, இயேசுவோடு அன்னையும் சுமந்து செல்லும் ஒரு நற்கருணை பேழைகளாக நாம் அனைவரும் இருக்கின்றோம். அன்னையினுடைய சுரூபத்தை சுமந்து செல்லும் அந்த பக்தி பரவசமான நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் வேளாங்கண்ணி மற்றும் பல இடங்களில் நடப்பதை பார்க்கும்போது அது ஒரு சில நேரங்களில் மன்னிக்க வேண்டும், படுத்திருந்து நம்ம அந்த இதை பார்த்துட்டு இருப்போம். அதாவது யூடியூப் அந்த ஒரு 1 மினிட் ரீல்ஸ் வரும்போது திடீர்னால அன்னை மரியாவுடைய சுரூபத்தை சுமந்து கொண்டு வருவது, வேளாங்கண்ணியில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது உடனே படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து விடுவேன். அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துவிடும். எனவே அத்தகைய ஒரு மரியாதை, அன்பு செலுத்தத்தக்க இந்த நற்கருணை பேழையில் நாமும் பந்தம் கொண்டிருக்கின்றோம், உறவு கொண்டிருக்கிறோம் என்பதில் இவ்வளவோ சந்தோஷம் நமக்கு இருக்கின்றது. மனு உருவான தெய்வத்தை உதரத்தில் தாங்கி நடந்த அந்த அன்னையோடு நாமும் வழிநடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் டிவைன் என்ற ஒரு வார்த்தையையும் வாக்கியத்தையும் நான் கடந்து வந்தேன். இதை தயாரிக்கும் போது, இந்த பிரசங்கத்தை தயாரிக்கும் போது, இறைவன் தங்கும் இல்லிடம் அன்னை மட்டும்தானா? ஏன் நாம் எல்லோரும் கிடையாதா? நாம் எல்லோரும் தான். ஏனென்றால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாம் எல்லோரும். அன்னை, தாய், நாம் எல்லோரும் பிள்ளைகள் என்று சொல்லும்போது, இயேசு முதல் குழந்தை, நாம் எல்லோரும் அந்த அன்னையினுடைய குழந்தை என்று சொல்லும்போது, அந்த இறைவன் தங்கும் இல்லிடமாக நாம் அனைவருமே இருக்கின்றோம். இருக்க வேண்டும் என்று சொல்வதை விட இருக்கின்றோம் என்று சொல்வேன். ஏனென்றால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட, நற்செய்தியை பெற்றுக்கொண்ட எல்லோருக்குமே இந்த தகுதி உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நற்கருணை பேழை நடந்து வருகிறது. 6 மாத கர்ப்பிணியை சந்திக்கின்றது இந்த நற்கருணை பேழை. வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் துள்ளி குதித்தது போல இங்கிருக்கும் எவ்வளவோ பேருக்கு சந்தோஷம் கிடைக்கின்றது. ஏனென்றால் இந்த அன்னையை தேடி வருபவர்கள் எந்த ஒரு இக்கட்டுகளிலும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். பல்வேறு வேண்டுதல்களை எல்லாம் அன்னை புறக்கணித்ததே கிடையாது என்ற நம்பிக்கையில் நாம் வருகின்றோம். அந்த செல்போனில் வரக்கூடிய ஒரு சில செய்திகளை பார்க்கும்போது 20 கிலோமீட்டர் நடந்து வந்த அந்த 3 வயது குழந்தையை பற்றி சொல்கிறார்கள். எவ்வளவு ஒரு அருமை பாருங்கள். அப்படிப்பட்ட அன்னை எவ்வளவு கஷ்டத்தோடு நடந்து வந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கிறாரோ, அதே போல நாமும் நடந்து வந்து வேளாங்கண்ணி ஆலயத்திற்கோ அல்லது நமது ஆலயத்திற்கோ வந்து அன்னையை தரிசிக்க நமக்கு இந்த நாட்கள் உதவியாக இருக்கின்றது. அன்னை எவ்வளவு பக்தி பரவசத்துடன் பேழையாக, நற்கருணை பேழையாக இருக்கின்றாரோ, அதே போலதான் நாமும் நற்கருணை பேழைகளாக இருக்க வேண்டும். இதை அன்னையிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாமும் நற்கருணையை வாங்குகின்றோம். இந்த நற்கருணையை உள்ளத்துள் ஏற்றுக்கொள்கிறோம். நற்கருணை பேழைகளாக மாறிவிடுகிறோம். இதை ஒரு முக்கியமான ஒரு மறை உண்மை என்று நான் சொல்வேன். இந்த நற்கருணையை ஏற்றுக்கொள்ளும் நீங்களும் நானும் ஒரு நற்கருணை பேழையாக இருக்கின்றோம். இந்த நற்கருணை பேழையாக இருப்பவர்கள் அன்னையைப் போலவே தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த நற்கருணை பேழை யோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளம் இயேசுவை தாங்கக்கூடிய நற்கருணை பேழையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நான் என்னை தயாரிக்க வேண்டும். நல்ல பாவ சங்கீர்த்தனம். 2வதாக, திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக 1 மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. கோவிட் காலத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மாறிவிட்டது என்று சொல்வோம். மீண்டும் நாம் அந்த பழைய மறக்கப்பட்ட அந்த ஒரு விஷயங்களை, திருச்சபையின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். 1 மணி நேரத்திற்கு முன்பாக எதையும் சாப்பிடக்கூடாது. அப்படி வந்து இந்த நற்கருணையை பெறும்போது யோக்கியம் உள்ளவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவ சங்கீர்த்தனம் செய்து வரும்போது நாம் யோக்கியம் உள்ளவர்களாக மாறிவிடுகின்றோம். அப்படிப்பட்ட நற்கருணை பேழைகள் நிச்சயமாக திருப்பலி முடிந்து வெளியே செல்லும் போதும் நிச்சயமாக எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். அனைவருக்குமே நம்முடைய ஆசீரை கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் இந்த நற்கருணை பேழைகளாக நம்மை பார்க்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். அன்னையை எவ்வாறு பார்க்கின்றோமோ அதே போல குழந்தைகளாகிய நம்மையும் நற்கருணை பேழைகளாக இந்த உலகம் பார்க்க வேண்டும். அன்னையை உயிருள்ள நற்கருணை பேழை என்று சொல்வதற்கும் நற்கருணையில் இயேசுவின் உண்மையான பிரசன்னத்திற்கும், இந்த பீடத்தில் இயேசுவின் பிரசன்னத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஏனென்றால் இந்த அன்னை சுமந்த அந்த நற்கருணை இன்றளவும் கொண்டாடப்படுகின்றது. திருப்பலியில் இந்த நற்கருணை, இந்த
ஆலய பீடத்தில். எனவே இத்தகைய பீடத்தின் அருகில் அமர்ந்து நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இறைவனில் இணைந்திருப்போம். நற்கருணை பேழைகளாக மாறிவிடுவோம். அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் இது முக்கியமான விஷயம். அன்னையே, உம்மை போலவே எங்களையும் நற்கருணை பேழைகளாக மாற்றிவிடும். ஆமென். உலகெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுமே என்னையுமே என்றவரே, மாற்றிடுமே என்னையுமே என்றவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். வெற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, மரியா தம் கன்னிமையால் உமக்கு உவப்பளித்து திருமகனாகிய எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜான் ரோட்ரிக்ஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு வேண்டுதல்களோடு வந்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கியருளும். ஒரே குடும்பமாக இணைந்து பல்வேறு வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்றோம். குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, சமாதானம், சந்தோஷம், திருமண பந்தத்தில் இணைய இருக்கும் பல மக்களுக்கு தகுந்த தயாரிப்பு, நல்ல புரிந்து கொள்ளுதல், திருமணம் முடித்தவர்கள் நல்லபடியாக குட்டி திருச்சபைகளாக வாழ்ந்து செழித்திட ஜெபிக்கின்றோம். நல்ல வரன் வேண்டி காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் எத்தனையோ தம்பதிகள் எல்லோருக்கும் உமது ஆசீரை கொடுத்தருளும். பெற்றோர்களை ஆசீர்வதியும், வயதானவர்களை ஆசீர்வதியும், பதவிகளில் இருப்பவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த எங்கள் குடும்பங்களும் திருச்சபையும் இந்த உலகமும் முன்னேற்ற பாதையில் செல்ல வழி தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
நம்முடைய மன்றாட்டுக்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் இருக்கின்றன, மனதில் சுமந்து வந்திருக்கின்றோம். சுகம் இல்லாதவர்களுக்கு நல்ல சுகம், இன்னும் திருச்சபையின் வளர்ச்சிக்காக குருத்துவம், கன்னியர்களாக அருட்சகோதரிகளாக வர இன்னும் எத்தனையோ பேருக்கு அழைப்பு வேண்டும். இது எல்லாவற்றையும் மனதில் வைத்து விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து நீங்காத அன்பின் நிறைவேறு. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் நிறைவிருந்து. இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து நீங்காத அன்பின் நிறைவேறு. வாராய் என்னில் வாராயோ இறைவா, இறைவா வாராயோ. வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ. வாராய் என்னில் வாராயோ இறைவா, இறைவா வாராயோ. வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ.
வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திருவுதரத்தில் அவதாரமான போதும் 9 மாதங்களவாக அவரை உமது மாசில்லாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாக அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன். எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்க மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரு மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியும் பாதுகாப்பையும் எனக்கு துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பதற்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வெள்ளம் இருந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்துள்ளோம். நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுள் திருவிருப்பத்திற்கு மாறானதாய் இருந்தால் எனக்கு எவரும் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்துள்ளோம். தேவனின் தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நாளை உம்மேல் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன். இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நாளையும் இப்போது நான் சொல்லப் போகும் அருள் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே,
அருள் நிறைந்தவள் என முதல் அதிர் கப்ரியல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வார்த்தை கூறுகிறேன், ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜெபங்கள் அத்தனையும் மீண்டென துலங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு நாதருடைய இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தள்ளும் தாயே. ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பலி நிறைவேற்றி அதிலே அன்னை மரியாள் நற்கருணை பேழை என்ற தலைப்பின் கீழ் அருமையான மறுவுரையாற்றிய அருட்தந்தை ஞானஜோதி அவர்களுக்கு இங்குள்ள அனைவரின் பெயராலும் மற்றும் பங்கு தந்தையின் அனைவரின் பெயராலும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய தினம் இந்த திருப்பலி நல்ல விதமாக நிறைவேற அருமையான பாடல்களை பாடிய மிராரோட் புனித சூசியப்பர் ஆலயம் அவர்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிப்பவர் அருட்பணியாளர் கார்த்திக் அவர்கள். பாடற்குழுவினர் அந்தோனியார் ஆலயம் மால்வானி. அன்பார்ந்தவர்களே, அன்னையோடு இணைந்து உங்கள் அனைவரோடும் இணைந்து இந்த திருப்பலியை கொண்டாட வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை வார்த்தையை வயிற்றில் சுமந்ததால் அன்னை முதல் நற்கருணை என்று அழைக்கப்படுகின்றார். இதயத்தில் அந்த இயேசுவை சுமந்து நாமும் நற்கருணை பேழைகளாக இருக்கிறோம். இந்த உணர்வோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே